வணக்கம். Divisibility rules for 3. ஒரு நம்பர் 3ஆல் மீதியின்றி வகுக்கணும்னா அதுக்கு சில ஷார்ட்கட் மெத்தட்ஸ் இருக்குது. அதை ரூல்ஸ்னு சொல்கிறோம். If sum of the digits is divisible by 3, then that number is divisible by 3. Example, 3, 4, 5 is divisible by 3 since the sum of the digits 3 plus 4 plus 5 is 12 is divisible by 3. என்ன ரூல்னா, ஒரு பெரிய நம்பர் இருக்குதுன்னா அந்த பெரிய நம்பர் 3ஆல் மீதியின்றி வகுப்படுதான்னு பார்க்குறதுக்கு ஷார்ட்கட் மெத்தட் என்னென்னா, அதில் உள்ள அந்த டிஜிட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் 3, 4, 5ல் இந்த டிஜிட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 12ன்னு வருது. ஸோ இங்கே 12 வந்து 3ஆல் வகுப்படுதுனால அந்த ஹோலாக உள்ள 3, 4, 5ங்கிற அந்த நம்பரும் டிவிசிபிள் பை 3. ஸோ ஒரு பெரிய நம்பர் கொடுத்து அதை 3ஆல் வகுப்படுதுன்னு பார்க்குறதுக்கு ஈஸியான மெத்தட். இது எல்லா நம்பருக்குமே ஒர்க் ஆகும். அது எப்படின்னு ப்ரூவ் பண்ண இருக்கிறோம் அந்த வீடியோவில். அடுத்தது இன்னொரு ரூல் இருக்குது. இன்னொரு ரூல் வந்து என்னென்னா, அந்த கொடுக்கப்பட்டுள்ள நம்பரில் கவுண்ட் 1, 4, 7 1 எத்தனை வாட்டி, 4, 7 இதெல்லாம் எத்தனை டைம்ஸ் அப்பியர் ஆகுது அப்படிங்கிறத எண்ணிக்கணும். மைனஸ் கவுண்ட் 2, 5, 8 2, 5, 8லாம் எத்தனை தடவை வருது அதையும் எண்ணிக்கணும். ஸோ இந்த எண்ணிக்கையிலேருந்து இந்த எண்ணிக்கையை கழிச்சோம்னா வரக்கூடிய நம்பர், இஃப் இட் இஸ் டிவிசிபிள் பை 3, அது 3ஆல் வகுப்படும்னா தென் தட் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 3. ஸோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக 3, 4, 5 எடுத்துருக்குறோம். இதில் 1, 4, 7 எத்தனை வருதுன்னா, 1, 4, 7ல் 4 மட்டும் வருது. அது ஒன்ஸ் தான் வருது, ஒரே ஒரு தடவை தான் வருது. 2, 5, 8 எத்தனை தடவை வருதுன்னு பார்த்தா, 2, 5, 8ல் 5 ஒரே ஒரு தடவை வருது. ஸோ இந்த செட்லேருந்து ஒரு தடவை, இந்த செட்லேருந்து ஒரு தடவை வருது. ஸோ 1 மைனஸ் 1. 1, 4, 7 எத்தனை வருது, ஒரு வாட்டி. 2, 5, 8 எத்தனை வாட்டி, ஒரு வாட்டி. ஸோ 1 மைனஸ் 1 இஸ் 0. It is divisible by 3. So 3, 4, 5 is divisible by 3. ஸோ இதுவும் ஒரு ஷார்ட்கட் மெத்தட் தான். ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக தெரியும் உங்களுக்கு. ஆனால் நம்ம ப்ரூவ் பண்ண இருக்கிறோம் என்னென்னா, இந்த தியரம் ஃபஸ்ட்டு ரூல் தான் செகண்ட் ரூலை கொடுக்குது, இதனுடைய கராலரி தான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண இருக்கிறோம். நம்பர் 3, தேர்ட் ரூல் என்னென்னா, இஃப் த சப்ட்ராக்ஷன் ஆஃப் எ டபுள் ஆஃப் லாஸ்ட் டிஜிட் ஃப்ரம் த ரிமைனிங் இஸ் டிவிசிபிள் பை 3, தென் தட் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 3. இப்போ 3, 4, 5ன்னு இருக்குது. இதில் லாஸ்ட் டிஜிட்டு வந்து 5, அதை டபுள் டைம் பண்ணணும். ஸோ 2 டைம்ஸு 5. அதை ரிமைனிங் நம்பர் என்னென்னா 34. ஸோ 5ஐ கட் பண்ணிட்டா 34. அந்த 34லேருந்து இந்த 5ஐ வந்து டபுள் டைம் போட்டு 34 மைனஸ் ட்வைஸ் 5 ஈக்குவல் டு 24ன்னு வருது. ஸோ திஸ் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 3னா தட் ஹோல் நம்பர் இஸ் டிவிசிபிள். அதாவது லாஸ்ட் டிஜிட்டை எடுத்து மீத உள்ள நம்பர்லேருந்து அந்த லாஸ்ட் டிஜிட்டை 2ஆல் பெருக்கி கழிச்சா வரக்கூடியது 3ஆல் வகுப்படும்னா அந்த ஹோல் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 3. ஸோ ஃபஸ்ட்டு ரூல் என்ன அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இந்த எல்லா டிஜிட்டையும் ஆட் பண்ணோம்னா அது 3ஆல் வகுப்படும்னா அந்த ஹோல் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 3. இதை ப்ரூவ் பண்ண இருக்கிறோம். ஸோ கன்சிடர் த நம்பர் A0, A1, A2 இப்படி எழுதியிருக்கிறோம். ஸோ ஒரு பெரிய நம்பர் இருக்குது, அது எத்தனை டிஜிட் வேணாலும் இருக்கலாம். இங்கேருந்து வர்றத 0th இது, அதாவது இது 10⁻0 உள்ளது, ஒன்றுகளின் ஸ்தானம். இது என்ன அப்படின்னா 10⁻1 10களின் ஸ்தானம். இது 100 ஸ்தானம், 1000 ஸ்தானம், அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ எனி நம்பர் யூ கன்சிடர், தட் நம்பர் கேன் பி ரிட்டன் இன் திஸ் ஃபார்ம் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இது A0ங்குது ஃபஸ்ட்டு டிஜிட்டில் எத்தனை இருக்குது அப்படின்ட்டு. 1ங்கிறது 10th பொசிஷனில் என்ன இருக்குது அப்படி. ஸோ திஸ் இஸ் எ நம்பர். இட்ஸ் மீனிங் இஸ், இது என்ன அப்படின்னா, A0 1 டைம்ஸ் இருக்குது, A1 10களின் ஸ்தானம். ஸோ 10 A1 இருக்குது, A2ங்கிறது 100 A2 இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 3, 4, 5னா என்ன அர்த்தம்னா,
5 1 இருக்குது, 4 10 இருக்குது, 3 ஹண்ட்ரட்ஸ் இருக்குது. ஸோ 300 ப்ளஸ் 40 4 டைம்ஸ் 10 தட் இஸ் 40 ப்ளஸ் 5 இஸ் 345. அதே மாதிரி தான் எல்லா நம்பர்ஸும். ஸோ திஸ் இஸ் a given நம்பர். இப்படி எழுதினோம்னா இதனுடைய மீனிங் வந்து இதுதான். Sum of the digits, let me call it as y. So in this case, sum of the digits is a0 plus a1 plus a2 plus a3. So this is the sum of the digits. என்ன ப்ராப்ளம்னா, இப்போ y 3ஆல் வகுப்படும்னா எக்ஸும் 3ஆல் வகுப்படும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ y 3ஆல் வகுப்படுதுன்னு எடுத்துக்கொள்கிறோம், எக்ஸு 3ஆல் வகுப்படுதுன்னு ப்ரூவ் பண்ண இருக்கிறோம். So if y is divisible by 3, we have to prove x will be divisible by 3. So y 3ஆல் வகுப்படும்னா எக்ஸும் 3ஆல் வகுப்படும்னு we have to prove. நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்குது. இப்போ zன்னு இன்னொரு நம்பர் எடுத்துக்கிறோம், தட் இஸ் x மைனஸ் ஒய். இதிலேருந்து இதை கழித்து ஒரு இதாக எடுத்துக்கிறோம் z. ஸோ இதிலேருந்து இதை கழிக்கிறப்ப a0 0 போயிடும். 10a1 இருக்குது, இங்கே ஒரு a1, ஸோ 9a1. 100a2, இங்கே ஒரு a2, ஸோ 99a2 அண்ட் ஸோ ஆன். இது பார்த்தீங்கன்னா 999a3 அப்படி வரும். ஸோ திஸ் z இஸ் தட் இஸ் x மைனஸ் ஒய். இதுலேருந்து இதை கழிச்சது இட் இஸ் டிவிசிபிள் பை 3. ஏன்னா இங்கே 9 3ஆல் வகுப்படும், அதை ஒரு நம்பரால் பெருக்கினாலும் 3ஆல் வகுப்படும். இங்கே 99 3ஆல் வகுப்படும், 99 இன்னொரு நம்பரால் பெருக்கினாலும் 3ஆல் வகுப்படும். ஸோ அந்த ரெண்டையும் 3ஆல் வகுப்படுதையும் 3ஆல் வகுப்படுதையும் கூட்டினாலும் 3ஆல் வகுப்படும். அதே போல் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா this z will be divisible by 3. So z is divisible by 3 as all are multiples of 9. எல்லாமே 9 உடைய மல்டிபிள்ஸாக இருக்கனால this number is divisible by 3. z divisible, y divisible. அப்போ x divisible we have to prove. As y is divisible, ஏற்கனவே இது divisible எடுத்துக்கோம். Sum of the டிஜிட்ஸ்லாம் டிவிசிபிளாக இருந்ததுன்னா அந்த நம்பர் டிவிசிபிள்னு சொல்லணும். அப்போ இது டிவிசிபிள்னு எடுத்துருக்குறோம். இஃப் ஒய் இஸ் டிவிசிபிள் பை 3 அண்ட் இசட் இஸ் டிவிசிபிள் பை 3, இதைத்தான் நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். இசட் இஸ் டிவிசிபிள் பை 3ன்னு. அப்போது ஒய்யையும் இசட்டையும் ஆட் பண்ணாலும் தட் இஸ் ஆல்சோ டிவிசிபிள். இது 3ஆல் வகுப்படும், இதுவும் 3ஆல் வகுப்படும்னா ரெண்டையும் ஆட் பண்ணாலும் 3ஆல் வகுப்படும். ஸோ இசட் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் ஆல்சோ டிவிசிபிள் பை 3. z is divisible by, இது ஒரு 3 times something இருக்குது, இது 3 times something இருக்குது. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணாலும் 3 காமன் எடுத்துடலாம். ஸோ 3 times something தான் வரும். ஸோ இது 3ஆல் வகுப்படும், இது 3ஆல் வகுப்படும்னா ரெண்டையும் கூட்டினா இது 3ஆல் வகுப்படும். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் என்னென்னா இது 3ஆல் வகுப்படும் அப்படின்னா இது 3ஆல் வகுப்படும், இதுவும் 3ஆல் வகுப்படுறதுனால இது 3ஆல் வகுப்படும். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 2. If count 147 minus count 258 is divisible by 3, then that number is divisible by 3. இந்த கேஸில் 3 4 5ல் இந்த ஃபஸ்ட்டு செட்டு 147 1 தான் வருது, 258 1 தான் வருது. ஸோ 1 minus 1 is 0. It is divisible by 3. So this number 3 4 5 is divisible by 3. இதை ப்ரூவ் பண்ணதுக்கு ரூல் 1 பழையபடி ரீகால் பண்ணுறோம். ரூல் 1 இதே தான். Sum of the digit is divisible by 3, then that the whole number is divisible by 3. இது ஏற்கனவே ப்ரூவ் பண்ணிட்டோம். இதனுடைய கொராலரி இதுதான் முதல் ரூல் தான் ரெண்டாவது ரூலை கொடுக்குது. இப்போ உதாரணமாக இது ஒரு பெரிய நம்பர், இது 3ஆல் மீதின்றி வகுப்படுதான்னு பார்ப்பதற்கு நம்ம என்ன செய்யணும், எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். எல்லாத்தையும் ஆட் பண்ணி அது 3ஆல் மீதின்றி வகுப்படுதான்னு பார்க்கணும் அந்த வரக்கூடிய சம். இதில் இந்த 3ன்னு ஒரு நம்பர் இருக்குது, அது லாஸ்ட்டில் உள்ள 3. இந்த 3 இல்லாமல் நம்ம எண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாமே 3ஆல் வகுப்பட்டுதுன்னா இந்த 3ஆல் ஆட் பண்ணக்கூடிய அதுவும் 3ஆல் வகுப்படும். ஏன்னா இது இந்த 3ங்கிறதும் 3ஆல் தான் வகுப்படக்கூடிய நம்பர். ஸோ இஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யில் எக்ஸ் இஸ் டிவிசிபிள் பை 3, ஒய் இஸ் டிவிசிபிள் பை 3, then x plus y is also divisible by 3. அதே மாதிரி தான் மைனஸ்க்கும். ஸோ இங்கே இந்த 3 விட்டுட்டு கூட்டினாலும் அது டிவிசிபிள் பை 3னா அந்த ஹோலும் டிவிசிபிள் பை 3 தான். ஏன்னா 3 ஆல்ரெடி டிவிசிபிள் பை 3. ஸோ 3ஆல் மீதின்றி வகுப்படக்கூடிய எல்லா நம்பரையுமே இக்னோர் பண்ணிடலாம், அதை ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ
சொல்கிறது உங்களுக்கு கிளியராக இருக்கணும் இந்த இடத்துல. கிளியர் ஆகலைன்னா வீடியோ பின்னாடி போய் பாருங்கள். If x is divisible by 3 and y is divisible by 3, then x minus y is also divisible by 3 and x plus y is also divisible by 3. அதனால தான் இதில் இந்த 3 6 இதெல்லாம் 3ஆல் வகுப்படக்கூடிய நம்பரை ஆட் பண்ணாமல் அடிஷன் ஜாஸ்தியாக இருக்குங்காண்டி அதெல்லாம் விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். 3 6 9 0லாம் விட்டுட்டு மீதத்தை கூட்டினாலே போதுமானது. ஓகே, ஸோ இதுதான் ரொம்ப வெரி இம்பார்ட்டண்டான விஷயம். நெக்ஸ்ட்டு, ஸோ இதில் வரக்கூடிய 3 6 9 எல்லாத்தையும் விட்டுட்டு மீதத்தை கூட்டினாலே போதுமானது. ஏன்னா அது மற்ற 3 6 9 எத்தனை தடவை ஆட் பண்ணாலும் அது 3ஆல் வகுப்படும். இது 3ஆல் வகுப்பட்டாலே போதுமானது. ஸோ ஓகே, இதில் 147 எத்தனை வருதுன்னு பார்க்கணும். தே ஆர் அடிட்டிவ் இன்வெர்ஸ் ஃபார் 258 ஃபார் mod 3. அதாவது 3ஆல் வகுப்படுறப்ப இது 1ஆல் 1 4 7எல்லாம் 3ஆல் வகுத்தா மீதி 1 வரும். 2 5 8 எல்லாம் 3ஆல் வகுத்தா மீதி 2 வரும். ஸோ இதுக்கு அடிட்டிவ் இன்வெர்ஸ்னு பாரு. இதையும் கூட்டணும்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஏதாவது ஒரு நம்பர் இதில் ஏதாவது ஒரு நம்பர் கூட்டுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 4 இதில் 5ன்னு வச்சுக்கோங்களேன். 4 + 5 9. ஸோ 9 இஸ் டிவிசிபிள். இதில் உள்ள ஒரு நம்பரையும் இதில் உள்ள நம்பரையும் கூட்டினோம்னா அது 3ஆல் வகுப்படும். இதில் எதுனாலும் சரி தான். 7 + 2 ஸோ 9 ஆகுது. ஸோ இதெல்லாம் ஒரு பேக்கு, ஒரு செட்டு, இதெல்லாம் ஒரு செட்டுன்னா இதனுடைய அடிட்டிவ் இன்வெர்ஸ் தான் இது. ஸோ இப்போ அடுத்தது என்ன சொல்ல வரோம்னா, இந்த ஒரு 1 பதிலாக இந்த 4ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். இந்த 1 இங்கே உள்ள 1ம் இங்கே உள்ள ஒரு 2வும், இங்கே உள்ள ஒரு 1ம் இங்கே உள்ள ஒரு 2வையும் கேன்சல் பண்ணிடலாம். 1 இங்கே ஒரு 2. ஏன்னா இந்த 1 2 ஆட் பண்ணுறப்ப 3ன்னு வருது. 3னா தான் அதை அழிச்சிடலாமே. ஸோ எத்தனை 1 இருக்கோ அத்தனை 2 கூட கேன்சல் ஆகும். அல்லது எத்தனை 147 இருக்கோ அத்தனை 258ஓட கேன்சல் ஆகிடும். ஸோ மீதம் உள்ளதான் பார்க்கணும். ஆக எத்தனை 147 இருக்குதுன்னு எண்ணிக்கணும், எத்தனை 258 இருக்குதுன்னு எண்ணிக்கணும். அது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா மீதம் எத்தனை இருக்குது. ஸோ கவுண்ட் 147 மைனஸ் கவுண்ட் 258 அது எத்தனைன்னு பார்க்கணும். அது 3னுடைய மல்டிபிளான்னு பார்த்தாலே போதுமானது. ஸோ அந்த கரோலரி ரூல் 1னுடைய கரோலரி தான் ரூல் 2. ஹென்ஸ் அன்பேர்டு 147 வித் 258. ஸோ இங்கே உள்ள ஒரு 1 இருந்ததுன்னா அங்கே உள்ள ஒரு 5 கூடையோ 8 கூடையோ 2 கூடையோ கேன்சல் பண்ணிடலாம். அப்படி பேராக கேன்சல் பண்ணிவிட்டு மீதம் உள்ளதை மட்டும் நம்ம பார்த்தா போதும். ஏன்னா மற்றதெல்லாம் ஆட் பண்ணால் 3ன்னு வந்துடுது. ஸோ அதுதான் இந்த ரூலே. கவுண்ட் 147 மைனஸ் கவுண்ட் 258. ஆக இதிலேருந்து ஒவ்வொரு பேரையுமே ரிமூவ் பண்ணதாக அர்த்தம். அது எத்தனைன்னு பார்க்குறோம். அது 3னுடைய மல்டிபிள்னா என்ன அர்த்தம்? 1 டைம்ஸ் 3ஆக இருக்கலாம், அல்லது 4 டைம்ஸ் 3ஆக இருக்கலாம், அல்லது 7 டைம்ஸ் 3ஆக இருக்கலாம், அல்லது 2 5 8 டைம்ஸ் 3ஆக இருக்கலாம். அது எத்தனை டைம்ஸ் 3ஆக இருந்தாலும் அது 0 தான். ஸோ அந்த கவுண்டு மைனஸ் இந்த கவுண்டு எத்தனை வருதோ அது 3ஆல் வகுப்படும்னா முழுமையாக 3ஆல் வகுப்படும். ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டு. இல்லை அப்படின்னா திரும்ப வீடியோ ரூல் 3. If the subtraction of double of last digit from the remaining is divisible by 3, then that number is divisible by 3. 3 4 5 is divisible by 3. ஏன்னா 3 4 minus 2 5 இந்த லாஸ்ட் டிஜிட்டை 2ஆல் பெருக்கி அந்த மீதம் உள்ள நம்பர்லேருந்து கழிச்சோம்னா வரக்கூடியது 3ஆல் வகுப்படும்னா that number is divisible by 3. இதை we want to prove. Consider the number. இதனுடைய மீனிங் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இப்போ ரிமைனிங் ஆஃப் த லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் எடுத்துட்டோம்னா, இதை ரிமூவ் பண்ணிட்டோம்னா என்ன அர்த்தம்? வேறு ஒரு நம்பர் வரும், தட் இஸ் ஒய். இதுதான் ஒன்றுகளின் ஸ்தானம் ஆகிடும். ஏன்னா இதை கட் பண்ணி எடுத்துட்டோம். இது ஒன்றுகளின் ஸ்தானம். A1 டைம்ஸ் 1, A2 டைம்ஸ் 10, A3 டைம்ஸ் 100ன்னு வரும். அதாவது லாஸ்ட் டிஜிட்டை ரிமூவ் பண்ணப்பட்டனால வந்த எண். ரிமைனிங் ஆஃப் லாஸ்ட் டிஜிட் இஸ் ரிமூவ்டு. லாஸ்ட் டிஜிட்டை விட்டுட்டோம்னா the subtraction of double of last digit from the remaining. ஸோ இதில் இருந்து subtraction of double of last digit. லாஸ்ட் டிஜிட் A0, அதை கழிச்சோம்னா டபுள் டைம் போட்டு கழிக்கணும். ஸோ இதில் இருந்து அதுதான் அதனுடைய மீனிங். அதாவது if the subtraction of double of last digit,
இந்த லாஸ்ட் நம்பர்னுடைய 2ஆல் பெருக்கி கழிக்கணும். எதில் இருந்ததுன்னா ரிமைனிங் அந்த லாஸ்ட் டிஜிட்டை தவிர மீத உள்ள. ஸோ ரிமைனிங் ஃபுல்லாக இது 2ஆல் பெருக்கி அதை கழிக்கிறப்ப திஸ் நம்பர் z equal to this fellow a1 plus a2 10 plus a3 100 and plus dot 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 minus 2a0 கழிக்கிறோம் டபுள் டைம் a0. ஸோ இப்போ என்ன ப்ராப்ளம்னா, if this z is divisible by 3 we have to prove that x is also divisible by 3. இதுதான் இதில் கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் ப்ராப்ளம். if z is divisible by 3 we have to prove x is also divisible by 3. இது 3ஆல் மீதின்றி வகுப்படுதா வச்சுக்கிட்டோம்னா இது 3ஆல் மீதின்றி வகுப்படுதுன்னு சொல்லணும். இப்போ எக்ஸ் மைனஸ் இசட் இதிலேருந்து இசட்டை கழிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் மைனஸ் இசட் இதிலேருந்து இதை கழித்தோம்னா a0 கழிக்கிறப்ப மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 2a0, ஸோ 3a0. 10a1 கழிக்கிறப்ப ஒரு a1, ஸோ 9a1. 100a2 மைனஸ் 10a2 இட் இஸ் 90a2. அதே மாதிரி இது 900a3 எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஆல் ஆர் டிவிசிபிள் பை 3. இது 3ஆல் வகுப்படும், இதுவும் 3ஆல் வகுப்படும், இது 3ஆல், எல்லாமே டிவிசிபிள் பை 3. ஸோ எக்ஸ் மைனஸ் இசட் இஸ் டிவிசிபிள் பை 3. ஸோ எக்ஸ் மைனஸ் இசட் இஸ் டிவிசிபிள் பை 3. இசட் இஸ் ஆல்சோ டிவிசிபிள் பை 3. Z is also divisible. Z is divisible by 3 by hypothesis, and x minus z is divisible by 3. We have proved it. So z and x minus z are divisible by 3. So ரெண்டு நம்பர் divisible by 3 னா அதை ஆட் பண்ணாலும் divisible by 3. ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா x கிடைக்கும். ஸோ இதுவும் 3ஆல் மீதின்றி வகுப்படும், இது 3ஆல் மீதின்றி வகுப்படும்னா ரெண்டையும் ஆட் பண்ணால் வரக்கூடிய எக்ஸும் 3ஆல் மீதின்றி வகுப்படும். அதாவது மேலே உள்ளதும் 3ஆல் மீதின்றி வகுப்படும். ஓகே, தேங்க்யூ. இஃப் இட் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள் கைண்ட்லி கமெண்ட். புரிஞ்சிருந்ததுன்னா கமெண்டில் புரிஞ்சிருக்குன்னு சொல்லுங்கள். புரியலன்னா எதில் புரியலைன்னு சொல்லுங்கள். இஃப் யூ ஃபைண்ட் எனி நம்பர் டஸ் நாட் ஃபாலோ த எபோவ் ரூல்ஸ், இல்லை நீங்கள் சொல்கிறதே தப்பு, அந்த 3 ரூல்ஸில் ஏதோ ஒரு ரூலு என்கிட்ட உள்ள ஒரு நம்பர் வந்து ஃபாலோ பண்ண முடியுது, தப்பாக இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட். ஓகே, தேங்க்யூ.